வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா எதிர்நீச்சல் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செய்த பாவம் சும்மா விடாது, குணசேகரனை துரத்தும் பகை, கதரும் பெண்கள், எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சக்தியினுடைய அப்பா ஆதிமுத்து ராமேஸ்வரத்தில் பிழைப்பு தேடி நேபாளத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்த தேவகி என்பவங்கள முதல் மனைவி இருப்பதை மறைத்து ஏமாற்றி திருமணம் செய்து கொள்றாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட குணசேகரன் நேரடியாக ராமேஸ்வரத்துக்கு வந்த தேவகியை மிரட்டுறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 மகன்கள் இருக்கும்போது எதற்காக நீ திருமணம் செய்து கொண்டாய், இந்த சொத்திற்கு ஆசைப்பட்டு தானே நீ திருமணம் செய்து கொண்டாய் என கேட்கிறாங்க. அப்போது கண்ணீருடன் கதறி அழுத தேவகி, நான் சொத்துக்கு ஆசைப்படலை, என்னிடம் இருக்கும் சொத்தை கொடுத்து தான் நான் அவரை திருமணம் செய்து கொடுத்தேன், அவரை நான் நம்பி வந்திருக்கிறேன், என்னை அவர் இப்படி விட்டுட்டாருன்னு கதறி அழுகிறாங்க. அப்போது குணசேகரன், ஆதிமுத்துவனுடைய மகன், மூத்த மகன் தான் வாரிசு, நான் தான், இதுக்கு மேல் இந்த ஊரில் நீ இருந்த அவ்வளவுதான், நீயும் உன்னுடைய மகனும் உயிரோடு இருக்க மாட்டீங்க, மூச்சை கட்டிட்டு இந்த ஊரை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி விடுறாங்க. தேவகி இதை கேட்டு என்ன செய்வதுன்னே தெரியாம கதறி அழுகிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஆதிமுத்து இறந்து விட சொத்தை கேட்டு தேவகி மகனுடன் வந்து போகிறாங்க. பயந்த குணசேகரன் ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி தேவகியையும் அவளுடைய மகனையும் கொல்வதற்காக அடியாட்களை அனுப்புறாங்க. இதிலிருந்து தப்பி தேவகி என்னிடம் வந்து சேர்ந்தாங்க. அப்போதான் தேவகி இந்த விஷயத்தை எல்லாம் என்னிடம் கூறினான். நான் இனிமே ராமேஸ்வரத்தில் இருக்க மாட்டேன். தனுஷ்கோடிக்கு அழைத்து ஒரு வீட்டில் தங்க வைத்தாங்களாம். தேவகியை பல இடங்களில் தேடி பார்த்த குணசேகரன் தேவகி தனுஷ்கோடியில் இருப்பதை தெரிந்துவிட வேண்டும், மீண்டும் அடியாட்களை வைத்து அவளை கொல்ல பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் தேவகி அடியார்களிருந்து தப்பித்து வீட்டிற்கு சென்ற நிலையில வீட்டில் பதுங்கியிருந்த குணசேகரன் தேவகியை கொன்று விட்டான். தேவகியினுடைய மகன் ராணா வீட்டின் பின்பக்கம் தப்பித்து சென்றுட்டான். தேவகியினுடைய இறுதி அடங்கை செய்வதற்காக பல இடங்களில் நான் ராவணை தேடி கண்டுபிடித்து அலைந்து வந்து இறுதி சடங்குகளை செய்ய வைத்தேன். அதன் பிறகு இங்கிருந்த ராணாவினுடைய உயிருக்கு ஆபத்து என்று ஒரு விடுதியில தங்க வைத்து படிக்க வைத்தேன். ஆனா சில நாட்களுக்கு பிறகு அந்த விடுதியிலிருந்து ராணா தப்பித்து சென்றுட்டான். அவன் எங்கே இருக்கிறான், என்ன ஆனான் என்று யாருக்குமே தெரியாது. தேவகியுடைய குடும்பத்திற்கும் அவளுடைய மகனுக்கும் குணசேகரன் செய்த பாவம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. கண்ணதாசன் அனைத்துமே சொல்லி முடிக்க சக்தி உடைந்து அழுகிறான். அதே போல வீட்டுக்கு வந்த இந்த விஷயத்தை போன்ல கேட்ட ஜனனி, நந்தினி, ரேணுகா அனைவருமே கதறி அழுதபடி நிற்கிறாங்க. அப்போது ரேணுகா, கொலகார பாவி, இப்படி ஒரு குடும்பத்தில் கொண்டுட்டேயே என்று கதறி அழுகிறாங்க. இதை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் பாடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.